உங்களுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏறிட்டு இருக்கோம். அதுக்காண்டி ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. என்ன மனுஷன்? வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இவன் காட்டுக்குள்ள திடீர்னு வந்து நிற்கான்னு பார்ப்பீங்க. நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒலக்க அருவிங்கிற ஹிடன் பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். இது வந்து எங்கன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்குது. ஸோ எப்படி போகணும் எப்படி வரணுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதான் உங்கள் ஃப்ரீக்ஸ். வெல்கம் டு ஃப்ரீக்ஸ் கேரக்டர். கேஸ் நம்ம ஃபைனலி உள்ள ஏறியாச்சு. ஏறி ஒரு வாட்டர் கிராசிங்லாம் தாண்டி வந்தாச்சு. இதுதான் போகிற வழி. ரெண்டு பக்கமும் காடு. அப்படி உள்ளேயே நடந்து நடந்து போயிட வேண்டியதான். எல்லா வீடியோலையும் கரெக்டாக கோபி பின்னாடி வந்துடுறியப்பா. இல்லை இல்லையா? இப்படி நடந்து போக வேண்டியதான் காய்ஸ். நம்ம கேங்கு தான் நான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கு. போய் டக்குன்னு பிடிச்சிட்டு அவங்க கூட ஜாயின் ஆகிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் நடந்ததுக்கே எல்லாம் செத்தாச்சு. இனி அப்படி இந்த இடுக்குள்ளே ஓடி பூந்து அப்படியே மேலே போயிட வேண்டியதான். நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பாதை மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இனிதான் இருக்குது சம்பவம் இதில் ஏறுறதில்ல. அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் நடந்தோம்னா நம்ம மேலே போய் ரீச் ஆயிடலாம். 2 கிலோமீட்டர் பையா, 2 கிலோமீட்டர்னு 1/4 மணி நேரமாக நடந்துட்டு இருக்கேன் guys. இன்னும் வரல. அப்படியே நடந்து போக வேண்டியதான். வழி அப்படியே மேலே போகுது. அடுத்து அப்படியே மேலே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன உட்காந்துட்டான்? ஹே தீபு, ஏன் அழுகுற? இன்னும் 1 கிலோமீட்டர் அப்படியே உள்ள நடந்து போகணும். அப்படியே இங்கேயே எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு அப்படியே இருந்துட்டு இனி அப்படியே அங்கே மேலே போயிட்டு உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். 1/2 மணிக்கூர் கழிச்சு இன்னும் ஏறிட்டே தான் இருக்கும். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா. இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கு. அப்படியே நேராக போக வேண்டியதான். வழி போக போக கரடு முரடாகிட்டு போயிட்டே இருக்கு. அதான் போக போக கரடு முரடாலாம் இருக்கு. இன்னும் அப்படியே 1 கிலோமீட்டர் நடந்து போனால் மேலே ஃபால்ஸு போய் சேரலாம். அப்புறம் மேலே ஏறி வந்தாச்சு. இவ்வளோ இடம் வந்தாச்சு. இனி அப்படியே மேலே போக வேண்டியதான். இந்த பாதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இனி அப்படியே ஆஃப் ரோடு தான். மலையாக ஏறி போகணும். இனிமே தான் இருக்குது சம்பவமே. ஒரு 3/4 மணிக்கு அப்புறம் இப்படி ஏறணும். ஆனால் மேலே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி இப்படி ஏறி போகிறது தப்பு இல்லை. வாங்க அப்படியே மேலே போ. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்தாச்சு. ஆனால் இன்னும் இடம் வந்த மாதிரியே தெரியல. போய்கிட்டே இருக்கு. இன்னும் எப்படியும் ஒரு 500 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டே தான் இருக்குது. நம்ம பசங்கள்லாம் அங்கே வரானுங்க. இடம் ஃபுல்லாக மரம்லாம் உடஞ்சி எப்படியோ 3வது போர்டு வர வந்தாச்சு. இனி இங்கிருந்து ரைட் எடுத்தோன்னா போயிடலாம். சும்மா ஒரு 3/4வாசி மலை எப்படியோ ஏறி வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா அப்படி மொத்த இடமா அழகாக தெரியுது. இன்னும் எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து 10-15 நிமிஷம் தான் மச்சான். வந்துடலாம் டக்குன்னு போயிட்டு மேலே போய் பார்த்துருவோம் இன்றைக்கி இடத்த. அதான் இந்த மாதிரியே ஃப்ளாட்டாக போனால் கூட நல்லாயிருக்கும். பாறை ஏறி இறங்கி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பேர்ட்டேன்னா. ஆனால் இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்குது. இதுதான் குட்டி அருவி. இந்த அருவி அப்படியே தாண்டி என்னென்ன சொல்றோம் பாருங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கிறதா கைஸ்? ஃபைனலி பக்கத்துல வந்தாச்சு. அந்த பக்கம்தான் தண்ணி சவுண்டு கேட்குது. ஒன்ஸ் மோர். இப்போ சொல்லுங்க. உங்களுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏறிட்டு இருக்கோம். அதுக்காண்டி ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. என்ன மனுஷன்? போட்டுருங்க கைஸ். இங்கிருந்து வியூ பாருங்க. அப்படி நல்ல நல்ல சத்தம் கேட்கிறது. உங்களுக்கு கேட்கிறதா?
நல்லா ஹெட்செட்டை போட்டு பார்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்கும். நம்ம பக்கத்தில் வந்துச்சு. இதுதான் கைஸ் நம்ம வழக்கறி வியூ பாயிண்ட். அப்படியே பக்கத்தில் தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இந்த வியூ பாருங்க, அப்படி ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ணா தெரிகிறதா? கண்ணுக்கு ஒளி மட்டும் தெரிஞ்சிடுச்சு. காய்ஸ் ஃபைனலி வந்துட்டோம். இந்த இருக்குது நம்ம உலக்கறி. வா வா, எப்போ போன வாட்டி விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கால தண்ணி வருது. பயங்கரமாட்டு தண்ணி வருது கைஸ். இதுவரை நாங்க இப்படி இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபைனலி we got the place. மத்த அந்த இடையில ஒரு ரீல் ஃபேமஸ் அந்த தவளை சவுண்ட் போட மாதிரி அது மாதிரி அதுல இருந்து ஆமா, அதுல இருந்து மொத்தமா இங்க பாருங்க வேற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம உலக்கருவி. ஹவன் பயமா இருக்கா? ஃபைனலி நம்ம வந்து ரீச் ஆயிடுச்சு கைஸ். இனி பக்கத்துலயே போய் அப்படி நம்ம வியூவை பாருங்க. மேல இருக்கிற மாதிரி ஸ்பாட் இருக்கா? மேல சூப்பரா இருக்கு ஸ்பாட். இனி இப்படி இந்த வாட்டர் கிராசிங் நடந்து ஹெவன் மாதிரி மேல போய் வேண்டியதான். இந்த பக்கம் பெரிய பள்ளம் பழுக்குதே. இந்த பக்கம் குளிக்கிற மாதிரி ஸ்பாட்டு. அப்படி இங்க இருந்து மேல பாருங்க, அப்படி பக்காவா இருக்கா. இதுக்காண்டி தான் இந்த இடத்துக்கு ஃபேமஸ். பாகுபலியே பிஞ்சில இடம் போலயே இருக்கும். Finally got it.